எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு மாட்டு பாலு குர்ரா அண்டாடா குர்ரா குர்ரா. நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி உருவி தள்ளு. இந்த மைக் செட் ஸ்ரீராம் அவர் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளாக இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இதில் வந்து இந்த வீடியோ பரவிட்டே இருக்குது. இங்கே சீமான் பற்றி விமர்சிக்க உங்களுக்கு 1000 கருத்து இருக்குது. ஆமக்கரின்னு சொல்லலாம், திருநெல்வேலி திருடன்னு சொல்லலாம், அவர் குழந்தைய வந்து நீங்கள் வந்து படிக்கிறான்னு சொன்னால் விஜயலட்சுமி கேஸ் இருக்கலாம், கதைகள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்க. நான் வந்து சீமானை ஆதரிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு காமெடியாக நீங்கள் சொல்லும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இது வந்து அரசு பள்ளியில் வந்து இலவசமாக கல்வி கற்கப்படும் அப்படின்னு சொல்கிற சீமான் சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கேள்வி பொருளாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, உங்களுக்கு வருமானம் வருது, உங்கள் குழந்தைகளையோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ ஒரு அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ உங்களுக்கு பணம் இருக்குது, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி சிறப்பாக படிக்க வைக்கிறீங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் எத்தனையோ குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும் எத்தனை குழந்தைகளோட எண்ணங்கள் இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு எத்தனை ஏக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கத்து வீட்டில் 2 வீடு பக்கத்து வீட்டுருங்க, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வந்து ஒரு வேன் வந்து அந்த குழந்தை ஏற்றிட்டு போங்க, இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நிற்கும், ஏன் நம்மளுக்கு தான் வேணும் வந்து ஏற்றிட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆண்டில் நடக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ப்ரைவேட் ஸ்கூலில். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவே அது ஆனுவல் டே வைக்கிறதே சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்குது. இந்த ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு நம்மளும் அந்த புக்கு அந்த மெட்டீரியலு நமக்கும் அரசு கொடுக்கணும், நம்மளும் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள மாணவர்கள் மாதிரி நம்மளும் படிக்கணும் சொல்லி எத்தனை குழந்தைகளுக்கு ஏக்கமாக இருக்குது. அதை வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை கிண்டல் பண்ணுறது நீங்கள் கிண்டல் பண்ண கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் படிக்க தெரியுமா, நம்மளும் இந்த ஸ்கூலில் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகள் ஏக்கம் இருக்குது பாருங்கள். குழந்தைகள் ஏக்கமும் பெற்றோர் ஏக்கமும் அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து மனசு ரொம்ப காயப்படுத்துறீங்க. ஆனால் அவங்க சொன்னால் புரியாது. சரிங்களா? அது அவங்க சொன்னால் புரியாதுன்னு வச்சுக்கிட்டு விஷயம். ஆனால் அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளோட ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் வந்து ஒரு காமெடி மூலம் வந்து நீங்கள் சிரிக்க வச்சு மக்கள் வந்து ரொம்ப மைண்ட் டைவர்ட் பண்ணுறீங்க. அது தவறு. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இரவுலையோ எப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்கள், ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்கா அப்படின்னு. அதை கொண்டு வந்து மாற்றணுங்கிறாரு, அதை நீங்கள் கேலி பொருளாக்கி பேசுகிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், சீமானு கேலி பொருளாக்க விமர்சிக்க உங்களுக்கு 1008 காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து விமர்சிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தர்ம சங்கடமாகும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நான் வந்து சிகிச்சை அளிக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பணம் இருக்குது, ஒரு வீட்டுக்கு வருமானம் வேணும், நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது உடனே சரியில்லை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பார்த்துக்குவீங்க. நீங்கள் ஒவ்வொரு அரசு ஆஸ்பத்திரியிலும் அதே மாதிரி சிகிச்சை தனியாருக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் சிகிச்சை கிடைக்கிறா அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 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 மனைவியை பிரசவத்துக்கு அனுப்பிவிட்டு எத்தனையோ